நண்பர்களே, இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற அழகிய வளைகாப்பினால் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மனோட அருளை பெற்று அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் என்று மனமாற ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் இப்போ அம்மா வீட்டுக்கிட்ட அம்மா கேக்கனில் இருக்காங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது, இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு சாயந்தரம் நானும் எங்கள் பாப்பாவும் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக அம்மனுக்கு அலங்காரத்துலேருந்து உள்ள எல்லா சாமிக்குமே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சுற்றி உள்ள முருகன்லேருந்து சிவனுக்கு எல்லா பக்கமும் கொஞ்சம் வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த வளைகாப்பு பார்க்கவே 1000 கண் வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை தான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். இந்த நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மற்ற உறவினருக்கெலாம் பகிர்ந்து பக்தி வீடியோ பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக விளாகு, அதாவது பக்தி விளாக்கு, டூரிஸ்ட்டு, கோயில் ஃபுல்லாகவே அப்படி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ சமையல் வீடியோவே போடுறதில்ல, ஃபுல்லாக இப்படி இறங்கிட்டேன். இதை பாருங்கள் எப்படி அன்னைக்கு அம்மனை வழிபடுற சிறப்பான நாளாக கருதப்படுது. அம்மனுக்கு வளைகாப்பு செஞ்சு பூக்கள், வளையல், மற்ற அலங்காரம் எல்லாமே செஞ்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு கொஞ்சம் நிறைவான சிறந்த மரபு நமக்கு தமிழரோடது. இந்த அம்மனோட அழகிய அலங்காரம் வளைகாப்பு நிகழ்வு கோவில் உள்ளதா ஆன்மீகம். அது குழந்தைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வளையல் போட்டு அதையும் பார்த்துக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும். குடும்பத்தில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செல்வ வளம் பெறணும், அனைத்து நன்மைகளும் நடக்கணுன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், மனமாற வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ நான் போடுற இந்த ஆன்மீக வழிபாடெல்லாம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப மென்மேலும் வெள்ளிக்கிழமையில் அம்மனை மனசார வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் நல்ல முன்னேற்றம் நடக்கும். அம்மனுக்கு விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி தீபாரத்தனை காட்டுறாங்க பாருங்கள், மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அம்மன் அனைவரோட வாழ்க்கையிலையும் நல்ல வழி காட்டணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சுற்றி உள்ள எல்லா சாமிக்குமே தீபாரத்தனை காமிச்சிட்டு பிரசாதம் வச்சுட்டு இப்போ மெயினாக அலங்காரம் வளையல் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த சாமிகிட்ட ஐயர் வந்துட்டார். இப்போ அங்கே ஃபுல்லாக தீபாரத்தனை காட்டுறாங்க. இப்போ கூட்டம் கோயிலில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த கேக்கனர் அந்த 4 தெருவில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு. கோயில் இருக்கிறதுல 6 மணிக்கு பூஜை ஆரம்பித்து எல்லா அபிஷேகம் பார்த்துட்டு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கோயிலில் டைம் போகிறதே தெரியல. வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் இறைவன் மீது நம்பிக்கை வச்சு ரொம்ப மனசார வேண்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி இறை வழிபாடு, அதாவது ஆன்மீகத்தில் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லபடியாக இருக்கும் லைஃப். வழிபாட்டில் முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி, நம்பிக்கை, இறைவன் மீது பக்தி, இதெல்லாம் வளர்த்துக்கிறது தான் வழிபாடு. நல்ல மனசுடன் இறைவனை ஒரு மனதாக வேண்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்கிறோமோ அது சக்ஸஸாக. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னே சொல்லிகிட்டே பூஜை செய்கிறது பார்த்துட்டு நான் தீபாரத்தனை காட்டும் போது தீபாரத்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து எல்லாத்துக்கும் பூ மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாம்பூல பை மாதிரி போட்டு அதில் ப்ளவுஸு, வளையல், மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், 1 ரூபா காயின்ஸு எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. சாமிக்கு கட்டுறாங்க பாருங்கள் வளையல் கொத்து. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மேலே கட்டினாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறில் வளையல் வச்சு ஐயர் கட்டுறாரு பாருங்கள். இன்றைக்கி தான் கிட்டக்க உட்காந்து நல்லா வீடியோ எடுத்து சாமி பரிபூர்ணமாக நல்லா கும்பிட்டோம். எப்பவுமே கூட்டத்தில் போக முடியாது, பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த கோயிலில் அமைதியாக எல்லோரும் அழகாக உட்கார வச்சு சூப்பராக எல்லாரும் எங்கேருந்து உட்காந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி
நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடாமே வந்துட்டு கோயிலில் வந்து அபிஷேகம் அலங்காரம் இந்த ஆடி வெள்ளி எல்லா அலங்காரம் பார்த்துட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு இது பூஜை ஃபுல்லாக முடிச்சுட்டு தாம்பூலப்பையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் எல்லாமே கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு இருக்காங்க. இப்போ பாருங்கள் வளையல் அலங்காரம் வளையல் மாட்டுறாங்க. அடுத்து மஞ்சள் கையில் வளையல் போட்டுட்டு மாலை சாத்திட்டு இதை வந்துட்டு சில பேர் கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த வீடியோ நான் போடுற இந்த சேனலில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அம்மனோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வழிபாட்டில் எப்பவுமே வந்து முக்கியமானது வந்து பொருள் இல்லை, நல்ல மனசு. எளிமையாக ஒரு விளக்கேற்றினா கூட போதும், நெய் விளக்கு. அம்மா எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேணாலும் போதும். இதனால் வந்து பெண்கள் குடும்பத்துக்காகவும் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் குழந்தை நலனுக்காகவும் குடும்பத்தில் அமைதி வரணும்னு தான் வேண்டிக்குவாங்க முக்கால்வாசி. எல்லோரும் நல்லா இருக்குன்னு மனசார வேண்டுங்களே, நம்மளும் நல்லாயிருப்போம். உங்களுக்கு பக்கத்தில் முடிஞ்ச அருகில் உள்ள அம்மன் கோயில் போங்க. இல்லைன்னா வந்துட்டு மனசார சாமி போட்டாக்கு முன்னாடி வீட்டிலே பக்தியோடு போக முடியாதவங்க அம்மன் நினச்சி விளக்கேற்றினாலே போதும். குழந்தைகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு வயசானவங்க வந்துட்டு வளையல் மாட்டி விடுறாங்க பாருங்கள். அப்படியே அந்த குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தா எல்லா குட்டீஸும் உட்கார வச்சு அழகாக வளையல் போட்டு விட்டு பூ வச்சு வளையல் போட்டு விடுறாங்க. அழகாக எல்லாத்துக்கும் வளையல் போட்ட பிறகு தான் வந்துட்டு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தன குங்குமம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சந்தன குங்குமம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பூ வரிசையாக கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே கோயிலுக்கு வந்தவங்க பணம் கட்டவங்க கட்டாதவங்க எல்லாத்துக்குமே தாம்பூலம் போய் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பேர் பணம் கட்டாதவங்க திடீர்னு கேள்விப்பட்டு வரவங்களும் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த கோயிலில் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பையில் தாம்பூல பை மாதிரி போட்டு அதில் எல்லாமே மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸு பூ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப இன்னும் நிறைவாக இருந்துச்சு. அந்த பையை எப்படி காட்டுறேன் பாருங்களேன். நானும் எங்கள் பாப்பாவும் போயிருந்தோம். அந்த கவரில் தான் ப்ளவுஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மஞ்சள் கயிறு ஒன்று, பச்சை ப்ளவுஸு. எங்கள் பாப்பாவுக்கு வந்து பச்சை வந்துருச்சு, சிவப்பு வளையல். எனக்கு வந்துட்டு மெரூன் கலர் ப்ளவுஸு. எனக்கு ரெண்டு பேத்துக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, பிடிச்ச கலர் ரெண்டுமே. அதை ரெண்டுமே ஒரு தாம்பூல பையில் வச்சு தான் அவங்க காமிக்கிறேன். இது சூப்பராக எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. படம் கட்டினவங்க கட்டாதவங்க எல்லாத்துக்குமே உண்டு. நாங்களாம் வந்துட்டு கட்டியிருந்தோம். நேற்றே அம்மாவட்ட கொடுத்து கட்ட சொல்லியாச்சு. இன்றைக்கி காலையில் திருவானை கோயிலில் போய்ட்டு இதே மாதிரி தான் வச்சு கொடுத்தாங்க ப்ளவுஸு. அங்கே இன்றைக்கி வந்துட்டு 2 கோயில்லையுமே எனக்கு ப்ளவுஸ் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாம்பூலத்தோட வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு பூ மட்டும் எடுத்து தலையில் வச்சிட்டோம். அதனால தான் இந்த தட்டில் வந்து பூ இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓம் சக்தி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.